அன்பால் இணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்துக்குது. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மொத்தம் 41 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 35,900 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இது இல்லாத அலவன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்துடும் மந்த்லி. விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. இது மாதிரி நல்ல நல்ல ஜாப்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கவு டு அப்ளை பார் தி ஜாப்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF-ஆக கொடுத்துருக்காங்க. அதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பண்ண சொல்கிறாங்க. எந்த வெப்சைட்லேயே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த அப்ளிகேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ரெண்டு ஸ்டெப்பு தான். இந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களாவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் என்ன இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கெஜெட்டில் சேஞ்ச் பண்ணிங்களா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம்ங்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீடைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இந்த என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. சப்மிட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அந்த OTP வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு அதே வெப்சைட்டில் லாகின்ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி யூசர் நேமு அதே மாதிரி பாஸ்வேர்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க சொல்கிறாங்க. போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். அடிஷ்னல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் அதை என்ட்ரி பண்ணணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் பார்த்த 5 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 KB வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 50 KB வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 230x200 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் உட் பி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதனால் பேக்ரவுண்ட் ஒயிட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 KB கொடுத்துருக்காங்க. 60-140 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஜூஸ் ஃபைலுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அது அப்லோட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். நீங்கள் கொடுத்துக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5ஆவது ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போகும்.
அடுத்து வந்து பாருங்கள் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட்டு, நெட் பேங்கிங் பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது உங்களுக்கு போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பயனில்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சோசியல் மீடியா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனடையட்டும். இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி அப்படி இல்லைனா பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி பிசிஏவில் படிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லைனா பிடெக் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி எம்இ எம்டெக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா போஸ்ட் கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் படிச்சிருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிளாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,900 1,31,500 வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். வைவா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கும் போது நம்மளுடைய சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிடபிள்யூ பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிசி இல்லை. அதர் கேண்டிடேட்டு ஓபிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவு டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10/8/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9/9/2025 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அப்போ லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரலாம், முன்னாடியே விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. பல ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.